ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பங்களாதேஷ்ல இப்போ மிகப்பெரிய அன்ரெஸ்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான அன்ரெஸ்ட் அது. காரணம் ஒஸ்மான் ஹாடி, என்சிபி கட்சியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு அன்னோன் கன்மேனால கொல்லப்பட்டான். அந்த அன்னோன் கன்மேன் இந்தியாவுக்கு தொடர்புடையவன். அவாமி லீக் கட்சி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்க. காரணத்தினால இட்ஸ் நாட் எ ப்ரூவன் ஒன். இந்த காரணம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான ஒரு அன்ரெஸ்ட்டை அவங்க நாட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கும் போதுதான் இப்ப இன்னொரு செய்தி கிடைச்சிருக்கு. என்சிபி கட்சியோட இன்னொரு முக்கிய தலைவர் முகமது மோட்லாப் சிக்கந்தர். இந்த ஆளு என்சிபி கட்சியோட குன்லா டிவிஷன் சீஃப். 22ஆம் தேதி நண்பகலுக்கும் கொஞ்சம் முன்னாடி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு அன்னோன் கன்மேனால. அண்ட் இவன் அங்க இருக்கும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கான். ஸ்டில் அவன் உயிரோட இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற எந்த விவரமும் கன்ஃபார்மா தெரிய வரல. இந்த செய்தி இப்ப எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற கணக்கா போயிருக்கு. இப்ப அங்க இருக்கும் அண்ட்ரஸ்ட் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு பொங்கி எழுந்திருக்கு. அந்த பக்கம் அப்படி நடக்கிறப்ப இந்த பக்கம் இந்தியா 1971 எந்த படையை கொண்டு பாகிஸ்தானை மண்டியிட வச்சு பங்களாதேஷ் விடுதலை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த படை வெஸ்ட் பெங்கால் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. பங்களாதேஷுக்கு எதிராக நிலை கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எஸ், 1971 பெட்டாலியன் அகைன் ரீடெப்ளாயிங் நியர் பங்களாதேஷ் பார்டர், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் இருக்க, மீண்டும் கைலாஷ் அகார் ஏர்பேஸ், திரிபுரால இருக்கக்கூடிய ஏர்பேஸ், யூஸ் பண்ணப்படாம கைவிடப்பட்ட ஏர்பேஸ் இப்ப மீண்டும் இந்த அண்ட்ரஸ்ட் காரணமாக ரிவைவ் செய்யப்பட்டு அந்த ஏர்பேஸ் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பங்களாதேஷ்க்கு எதிராக பார்டர்ல இந்தியா போர்சஸை சூப்பர் ஃபாஸ்டா டெப்ளாய் பண்ணவும் ரிவைவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு நடுவுல இன்னைக்கு பங்களாதேஷ் மிலிட்டரி சார்பாக கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னா, இந்தியன் ஆர்மிக்கு இவங்க கொடுத்திருக்கிறாங்க, பங்களாதேஷ்ல இருக்கிற இந்திய சொத்துக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாத வகையில நாங்க அதை பாதுகாக்கிறோம். ரெண்டு நாட்டு மிலிட்டரிக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு வராத அளவுக்கு நாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வி ஆர் ஸ்டில் மானிட்டரிங் அண்ட் வி வில் அவேர் ஆஃப் தட் அப்படிங்கிற மாதிரி இப்ப பங்களாதேஷ் மிலிட்டரி சார்பாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் லேட்டஸ்டா இப்ப பங்களாதேஷ் விவகாரத்துல நடந்த செய்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். ஒரு ஹிந்து அடிச்சு கொல்லப்பட்டு அவனை லிச்சிங் பண்ணியிருக்கிறாங்க, உயிரோட அவனை எரிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஹிந்து கோயில்கள், ஹிந்து மத ரீதியான கல்ச்சர் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே அடிச்சு நொறுக்கிருக்கிறாங்க. இந்து மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அராஜகம் பங்களாதேஷ்ல இந்த முஸ்லிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இங்க ரிலீஜியனா கொண்டு போகல, ஜஸ்ட் அங்க என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்றேன். பக்கத்துல இருக்கும் இந்தியா ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்குது? இந்திய அரசாங்கம் ஏன் கை கொடுத்து உதவ மாட்டேங்குது? ஏன் இன்னும் இந்தியா வலுவான ஒரு அடியை பங்களாதேஷுக்கு கொடுக்க மாட்டேங்குது? ஸ்டில் ஏன் சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கேள்வி வரும். பட் நமக்கு தெரியாத ராஜதந்திர நகர்வுகள் இந்தியா ஆல்ரெடி நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை ஹை ப்ரெஷர் ஸ்குவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில இந்தியா என்ன ஹை ப்ரெஷர் ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பங்களாதேஷுக்கு எதிராக, அண்ட் இந்தியா ஏன் வலுவா மிலிட்டரியை கொண்டு பங்களாதேஷை தாக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்டெப்டா இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. இந்த கலவரம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்தியா பல கட்ட நகர்வுகளை ரொம்ப அமைதியா நகர்த்தியிருக்காங்க. ஆனா பெரிய அளவுக்கு ஊடகங்கள் யாருமே சொல்லல. பிகாஸ் இந்தியா எந்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷனும் எடுக்கல, அதிரடியா எதுவும் பண்ணல, இந்தியா பெருசா கண்டனங்கள் கொடுக்கல, அவனை போய் அடிக்கல அப்படின்னு. பட் இந்தியா இந்த இடத்துல அதிரடியா அடிக்காம ரொம்ப அமைதியா பங்களாதேஷை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஹை ப்ரெஷர் ஸ்குவீஸ். நம்மளுடைய ஹை கமிஷனுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ரேலி நடந்த அப்பவே இந்தியா கிளியரா சொல்லிட்டாங்க, இனிமேல் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வர போறவங்க அவங்களுக்கு தர வேண்டிய விசாஸ் இதெல்லாமே நாங்க கேன்சல் பண்றோம் அன்டில் த நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வரவங்க யாரா இருப்பாங்க? இந்த ரேலி பண்றவனுங்க, ப்ரோட்டஸ்ட் பண்றவனுங்க அவனுங்களா? அவனுங்க இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுவானுங்க, ஊடுருவி உள்ள வருவானுங்க, அவனுங்கள நம்ம பிஎஸ்எஃப் படைகள் கொண்டு வருவாங்க. பட் உண்மையாலுமே பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வர நினைப்பவங்க பங்களாதேஷோட எலைட் பீப்புள்ஸ், பங்களாதேஷ்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் அதற்காக வரக்கூடியவங்க. இவங்க தான் லாவை ஃபாலோ பண்ணி வருவாங்க, விச் இஸ் விசா வாங்கி இந்தியாவுக்குள்ள வருவாங்க. இப்ப நாங்க விசா தர மாட்டோம் அப்படின்னு இந்தியா ஒரு தடுப்பு போட்டிருக்கும் போது இந்த மக்களுக்கிடையே, அதாவது மிடில் கிளாஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பீப்புள்ஸ் அண்ட் எலைட் பீப்புள்ஸ், இவங்களுக்கு மத்தியில இப்ப ஆளும் இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை கிளம்பும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பிசினஸ் சம்திங் ரீசன்ஸ் அப்படின்னு இந்தியாவுக்கு விசா எடுத்துட்டு வரணும்னு இவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அவங்க கனவு அங்க தகர்க்கப்படும் போது அது அப்படியே கோபமா மாறி, ஏன் இந்தியா விசா கொடுக்கல நமக்கு, ஏன் இந்தியா விசா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், இந்தியா விசா கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம நாட்டுல நடக்கும் கலவரம் தான் காரணம். நம்ம நாட்டுல ஏன் கலவரம் நடக்குது, ஏன் நம்ம நாட்டுல கலவரம் அடக்க முடியல அப்படின்னு அது அப்படியே யூனிஸ் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலையா கிளம்பும். இது வரும் பிப்ரவரி 2026 எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டா மாறக்கூடியது. எந்த ஓட்டா மாறும்? எதிர்ப்பு ஓட்டா மாறும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்,
பங்களாதேஷோடைய மொத்த எலக்ட்ரிசிட்டி தேவையில்ல 17% எலக்ட்ரிசிட்டியை நாம தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் உங்க பல பேருக்குமே தெரியும், இன்னும் அதானிக்கு பங்களாதேஷ் கொடுக்க வேண்டிய பில் அப்படிங்கறத செட்டில் பண்ணல. இருந்தாலும் நம்ம கடன்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதை நம்ம எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். இன்னொன்னு, பில்லியன்ஸ் ஆஃப் ஃபுட் ட்ரேட் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இந்தியா இப்ப என்ன டிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஹார்ட் டிரான்சாக்ஷன் கேட்கறாங்க அண்ட் ரெசிப்ரோக்கல் டிரான்சாக்ஷன் கேட்கறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறியோ ஈக்குவலா நீ கொடுக்கணும். லைக் அமெரிக்கா இப்போ நம்மள எப்படி இப்போ ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ல அடிக்கிறானோ அதே மாதிரி தான் பங்களாதேஷ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஹாட் கரன்சிஸ் ஏற்கனவே அவன் கரன்சி இன்ஃபிளேஷன்ல இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எவ்வளவு செட்டில் பண்ணணுமோ உன்னோட இன்ஃபிளேஷனை பொறுத்து எனக்கு இப்ப நீ செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பங்களாதேஷுடனான ட்ரேட்ல இப்ப கையை வச்சிருக்காங்க. இதெல்லாம் பெரும்பாலும் நியூஸ்ல கவரே பண்ணல. பட் பின்புலத்துல நம்ம இந்திய அரசாங்கம் டிப்ளமேட்டிக்கா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நகர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது மாதிரி ட்ரேட் அண்ட் எக்கனாமில கை வைக்கும் போது இன்னும் அங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது உச்சத்துக்கு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இலங்கையில போற மாதிரி போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா நெருக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அது அங்க இருக்கும் யூனிஸ் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய விளைவாக மாறும். இந்த ரேலி பண்றவனுங்க, தீவிரவாதிகள், ஜமாத் இஸ்லாம் அந்த கட்சியெல்லாம் விட்டுருங்க, அங்க மக்கள்னு நார்மலா இருப்பானுங்க தானே, அவனுங்க எல்லாத்துக்குமே இது சலிச்சு போயிடும். என்னடா நம்ம நாட்டுல ஒரு அன்ட்ரெஸ்டாவே இருந்துகிட்டு இருக்கு, நம்ம நாடு வளர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடும். அந்த மனநிலை அந்த ஆளும் இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாறும். ஸோ அப்படி மாறுச்சுன்னா அவாமி லீகை எப்படி துரத்தி அடிச்சாங்களோ அது மாதிரி வரும் எலெக்ஷன்ல இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டை துரத்தி அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படி அந்த இன்டரிம் கவர்மெண்ட் போயிருச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கும் ட்ரம்ப் கார்டு எப்போ வேணாலும் உள்ள கேம் பிளே பண்ண போகும் பங்களாதேஷ்குள்ள, விச் இஸ் ஷேக் ஹசீனா. லாஸ்ட், நம்ம ஏர் பேசஸ், நம்மளுடைய மிலிட்டரி பேசஸ் அப்படிங்கறது ரிவைவ் பண்றது. 1971 பிறகு கைலாஷ் நகர் ஏர் பேஸ் அப்படிங்கிறது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் ஒன்லி ஃபார் பங்களாதேஷ். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம பங்களாதேஷ்குள்ள அந்த ஏர் பேஸ்ல இருந்து தாக்குதல் நடத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் மிலிட்டரி ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஆப்ஷனா இருக்காது. இட்ஸ் ஒன்லி லாஸ்ட் ஆப்ஷன். படைகளை குவிக்கிறது, 1971 பெட்டாலியனை மீண்டும் அங்க கொண்டு வந்து டெப்ளாய் பண்றது அப்படிங்கிற மிலிட்டரி ஆக்ஷனும் இந்தியா பண்ணிட்டு பங்களாதேஷ் ஆர்மிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரெஷரை இன்டைரக்டா போடுறாங்க. இது எல்லாமே தான் ஹாட் ஸ்குவீஸ். இந்தியா அடிக்காம பங்களாதேஷ் இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. குறிப்பா ஒரு 2-3 மாசம் கழிச்சு இதோடைய விளைவு அப்படிங்கறது ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாமே டைம் பாம்ஸ் மாதிரி இந்தியா வச்சது எல்லாமே. இந்தியாவின் எண்ணம் அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல அதிரடியை காட்டி அமைதி கொண்டு வரது இல்ல, டிப்ளமேட்டிக்கா ஸ்மூத்தா அந்த இடத்துல ஒரு அமைதியை கொண்டு வரணும். அதற்கு பிப்ரவரி 2026 எலெக்ஷனை குறி வச்சு வேலையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்தியா பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ்ல ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும். அங்க இருக்கும் மக்களுக்கிடையே ஆளும் அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கும். ஸோ அவங்களே எலெக்ஷன்ல யூனிஸ் அரசாங்கத்தை கவுட்டு விட்டுருவாங்க, அது வேற அரசாங்கத்தை அவங்க ஏத்துப்பாங்க. அதற்காக தான் இந்தியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காய்கறிகள் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் டாபிக் போடலாம். ஏன் இந்தியா மிலிட்ரி ஆக்ஷனை எடுக்கல, ஏன் எடுக்க தயங்குறாங்க, பாகிஸ்தான் மாதிரி ஏன் அந்த பக்கம் அடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். நம்ம எப்போ அடிப்போம், எப்போ உள்ள வரலாம் அப்படின்னு தான் பல நாடுகள் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதனால அது இந்தியாவுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்தியா அந்த வலையில சிக்காம ரொம்ப அமைதியா அடிக்காம அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஹை ப்ரெஷர் ஸ்குவீஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 100 கிலோ எடையை தூக்குற இந்த லாரன்ஸுக்கு உன்னை அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் எல்லாமே. இவன் அடிச்சுட்டு போறதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே இல்லை. பட் இவன் அடிச்சா எங்கெங்கேயோ நமக்கு பின்விளைவுகள் ஏற்படும். என்னதான் ஒரு பக்கம் ISI மற்றும் CIA உடைய திருவிளையாடல்கள் இந்த ரியாட்ல மற்றும் இந்த ரேலியில இருந்தாலுமே இதுல ஃபர்ஸ்ட் உள்ள வர விரும்பக்கூடியது அண்ட் ப்ரிஃபரபிள் கேண்டிடேட்டா இருக்கிறது சைனா தான். சைனாவுக்கு மாங்லா போர்ட் அப்படிங்கிறது மேல ஒரு கண் இருக்கு. ஆனா ஆல்ரெடி லால் முனிர்ஹாட் ஏர்பேஸ் அப்படிங்கிறத பங்களாதேஷுடன் கை கோர்த்து அதை அப்கிரேட் பண்ற மேலையில சைனா இறங்கிட்டாங்க. சைனா பங்களாதேஷுடைய மிலிட்ரி அங்க கோஆர்டினேட்டர் தான் அங்க இருக்க போறாங்க. இந்த ஏர்பேஸ் ஜஸ்ட் இந்தியா எல்லையிலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இந்தியா இப்ப இந்த பக்கம் கை வச்சானுங்க, பங்களாதேஷ் மேல கை வச்சோம் அப்படின்னா இந்த லால் முனிர்ஹாட் ஏர்பேஸுடன் மாங்லா போர்ட்டையும் அவன் பிடிச்சிருவான். உடனே பங்களாதேஷ் அவனுடைய மிலிட்டரி சப்போர்ட்டுக்காக மாங்லா போர்ட் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் பேக்டை போட்டு சைனா மிலிட்டரி கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருவான். அது நமக்கு மிகப்பெரிய தொந்தரவா போயிடும். பர்மனண்டா ஒரு ஏர்பேஸ், ஒரு நேவல் பேஸ் பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிராக சீனாக்கு கிடைக்கும். ஏற்கனவே இலங்கையில அப்படிதான் இருக்கிறான். இப்ப பங்களாதேஷும் அவன் பிடிச்சிக்கிட்டான்னு வைங்களேன், இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய தலைவலியா போயிடும். சைனா எப்படா இந்தியா அங்க அடிப்பாங்க, எப்படா உள்ள நம்ம வரலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா அடிச்சாங்கன்னா உடனே பங்களாதேஷ் கூட போயிருவான். ஏன் சைனா கூட இவன் கை கோர்ப்பான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ்ங்கிற முக்கோண காதல் கதை தான் போயிட்டு இருக்கு இப்ப. அதனாலதான் அமெரிக்காவை காட்டிலும் சைனாவை ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் பிடிப்பான், அடுத்து பாகிஸ்தான் தான்.
பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ தான் இந்த ஜமாத் இஸ்லாம் மூலியமாக இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு, இந்த மதவாத பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடியவனா இருக்கிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் கூட அப்பப்ப சிஏஏவின் உளவுத்துறையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானும் காத்துக்கிட்டு இருப்பான் எப்ப இந்தியா பங்களாதேஷ்ல கை வைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இந்தியா பங்களாதேஷ்ல கை வச்சுட்டா இப்ப இருக்கும் இணக்கம் இன்னும் மிகப்பெரிய இணக்கமா மாறிடும். கம்ப்ளீட்டா ஐஎஸ்ஐ உடைய வேர் அப்படிங்கிறது பங்களாதேஷ்குள்ள முழுமையா ஊன்றிடும். பங்களாதேஷ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய கைப்பகையா போயிடும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பார்டர்ல பாகிஸ்தானுடைய த்ரெட் அப்படிங்கிறது வந்துடும். மூணாவது, எதிரிகள் எல்லாமே ஒண்ணு சேர்றது. அரசியல் ரீதியாக அவாமி கட்சிக்கு எதிராக தான் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில பங்களாதேஷ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல. அதுல ஒரு சில பேர் மட்டும் இந்த ஜமாத்தி மாதிரியான கட்சிகள் மட்டும் இந்தியாவுக்கு எதிரான குரல்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் நம்ம மிலிட்டரி ஆக்ஷனை காமிச்சிட்டோம் அப்படின்னா அது முதலுக்கே மோசமா போயிடும். இருக்கிற கொஞ்ச நஞ்ச மக்களுமே இந்தியாவுக்கு எதிரான குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதற்காக இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை மாத்தி மொத்தமா இந்தியாவுக்கு எதிராக போயிடுவாங்க. கம்ப்ளீட்டா இந்தியா நம்மளை அடிச்சுட்டான், அதனால இந்தியாவை நம்ம அடிக்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில போயிடுவான். இது பாகிஸ்தான், சைனா மாதிரியான நாடுகளுக்கு பங்களாதேஷுடன் கை கோர்க்கறதுக்கு ரொம்ப சாதகமான சூழலா போயிடும். 3 பேருடைய கோவத்தை பங்களாதேஷ்ல இருந்து நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு நம்ம தள்ளப்படுவோம். இது இந்தியாவிற்கு ஒரு சாதகமான சூழலே இல்லை. இதற்கப்புறம் ரெஃப்யூஜிஸ் தான். இந்தியா உடனே அங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன். இப்ப எப்படி ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்ல ரஷ்யா தாக்குதல் நடத்தும் போது உக்ரைன்ல இருக்கும் பெரும்பான்மையான மக்கள்கள் மிச்சம் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சாங்களோ, அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்கள் லட்சக்கணக்கில் இந்தியாக்குள்ள வந்து தஞ்சம் அடைவாங்க. நம்மளுடைய ஈஸ்டர்ன் எக்கனாமியும் கொலாப்ஸ் பண்ணிடுவானுங்க அவனுங்க. அடுத்தது குளோபல் சாங்ஷன் கிடைக்கும். இந்திய நாடுகள் மேல நம்ம தாக்குதலோ யுத்தமோ பண்ணக்கூடாது. அதை மீறி 2 நாடுகளுக்கு இடையே கான்ஃபிளிக்ட் வந்துச்சு அப்படின்னா அது இன்டர்நேஷனல் வயலேஷன்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால பொருளாதார தடைகள் அப்படின்னு உலக நாடுகள் மூலியமா போடப்படும். ஸோ இந்தியா நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய எக்கனாமி. அண்ட் இந்நேரத்தில் இது மாதிரி நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன். இதை காரணமாக காட்டி மேற்கத்திய நாடுகள் இந்தியா ஒரே அடியாக முடிச்சு கட்டிடுவானுங்க. ரஷ்யா மாதிரிலாம் நம்ம இல்லை, விட் ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிற அளவுக்குலாம் நம்ம இல்லை, அப்படியே முடங்கிடுவோம். இதுவும் இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். கடைசியா 1971 நமக்கு கிடைச்ச பெருமையை நாமளே இழக்கிற மாதிரி போயிடும். இந்தியாவுக்கு இந்த ட்ராப் எல்லாமே தெரிஞ்சுதான் இந்தியா ரொம்ப சைலண்டா அதிரடியா அடிக்காம ரொம்ப அமைதியா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்தியா அந்த இடத்துல அதிரடியை காட்டாம ஏன் அமைதியா அடிக்கிறாங்க அப்படின்னு. இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நீங்க டீ கடையில உட்காந்து பேசும்போது என்னப்பா பங்களாதேஷ் அவ்வளவு பண்றா, நம்ம சும்மா இருக்கிறோம், மோடி அரசாங்கம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு உங்க நண்பர்கள் யாராச்சும் சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை காமிச்சு இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லலாம், மிலிட்ரி ரீதியா அடிச்சா இவ்வளவு பஞ்சாயத்து நமக்கு வரும்பா, அதனாலதான் இந்தியா அமைதியா அவனை ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு, பிப்ரவரி 2026 கதை அங்க மாறுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு நீங்க உங்க நண்பர்களுக்கு எடுத்து சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.